ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மார்கழி 12ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் பிரம்ம முகூர்த்த டைமில் எழுந்து நிலவாசல்லாம் அழகாக பெருக்கி கோலம் போட்டு மாட விளக்கு எல்லாமே ஏற்றி வச்சுட்டு சாமி கும்பிட ஆரம்பித்தேன். சாமி கும்பிடுறதுக்கு முன்னாடி நான் வியாழக்கிழமையே என்ன பண்ணிட்டேன், அகல் விளக்கு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா சாமி பூஜை சாமான் எல்லாமே துலக்கி வச்சுட்டேன். அதெல்லாம் வந்து அழகாக வந்து துணி போட்டு துடைச்சிட்டு அழகாக குங்குமஞ்சள் வைக்கிறதுக்காக ஆரம்பித்தேன். என்னுடைய பையனும் வந்து சீக்கிரமாக இன்றைக்கி எழுந்துச்சிங்கன்னா, அதனால் அவனும் கூட சேர்ந்து, அவன் குட்டி பையன்தான் இருந்தாலும் வந்து அவனும் கூட சேர்ந்து நல்லாவே ஹெல்ப் பண்ணான். நான் எழுந்த உடனே இன்றைக்கி என்னான்னு தெரியல, ஆச்சரியமாக சீக்கிரமாக எழுந்துட்டான். ஆனால் அவனும் எனக்கு சேர்ந்து ஹெல்ப் பண்ணான். குங்குமஞ்சள் எல்லாமே வச்சுட்டு நான் அரேஞ்ச் பண்ணிட்டேன். அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்கும் ரொம்பவே என்னுடைய குட்டி பையன் ரொம்ப ஹெல்ப் பண்ணான். அவனுக்கும் சாமி கும்பிட்றதுனா ரொம்பவே பிடிச்சிருக்கு. அதை நான் இன்றைக்கி தான் நல்லா நோட் பண்ணேன். என் கூட வந்து சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அவனும் வந்து என் கூட நான் என்ன பழக்கங்கள்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணணும் அதுவும் வந்து அழகாக பண்ணுறான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட இருக்கிற ஒரு குட்டி பிள்ளையாருக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா அபிஷேகம் செய்கிறதுக்காக நான் ஆரம்பித்தேன். அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே எனக்கு உதவியாக இருந்தான். நான் வந்து குங்குமஞ்சள் வைக்கும்பொழுதும் புஷ்பங்கள்லாம் வைக்கும்போதும் அவ்வளோ வந்து ஹெல்ப் பண்ணான். வைக்கும்போது எனக்கு ரொம்ப அவன் செய்யும்போது எனக்கு நான் செய்கிறத விட அவன் செய்யும்போது எனக்கு என் பையன் என் மூலியமாக ஒன்று கற்றுக்கிறானேன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சியாக இருந்தது. எல்லாத்துக்குமே வந்து அம்மா நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹெல்ப் பண்ணான். எனக்கு அது வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் வந்து என்னுடைய குட்டி பிள்ளையாருக்கு வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா பால் அபிஷேகம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சந்தன அபிஷேகம், அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா திருநூறு அபிஷேகம்லாம் அழகாக பண்ணி ஸ்லோகங்கள்லாம் நல்லா உரக்க சொல்லி என்னுடைய பையனுக்கும் நான் கற்றுக் கொடுத்தேன். நல்லா சாமி பாட்டெல்லாம் எப்படி பாடணும்னு சொல்லிட்டு குட்டி குட்டி பாட்டெல்லாம் அழகாக கற்றுக் கொடுத்தேன். அவனும் வந்து அழகாக பார்த்து அவனே செஞ்சான். எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. இன்றைக்கி நான் அவன் வந்து ரொம்பவே குட்டி பையன், பட் ஆனால் வந்து அவன் வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக வந்து செய்யும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. என் கூட சேர்ந்து அவனும் சேர்ந்து சாமி கும்பிட்டோன்னே எனக்கு வந்து ரொம்பவே மகிழ்ச்சியான தருணம் இன்றைக்கி. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டேன். என்னுடைய பிள்ளையாருக்குலாம் அலங்காரம்லாம் பண்ணி வச்சுட்டு, அப்புறம் புஷ்பங்கள் எல்லாமே வச்சுட்டு, அனைத்து விளக்குக்கும் வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா விளக்கெல்லாம் வைத்த பிறகு நான் இன்றைக்கி வந்து சாமி கும்பிட ஆரம்பித்தேன். என்னுடைய பிள்ளையும் என் கூட சேர்ந்து அழகாக இன்றைக்கி சாமி கும்பிட்டதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. நான் வந்து இன்றைக்கி வந்து பால் தான் வந்து படைத்தேன். இன்றைக்கி ரொம்பவே வந்து என் பிள்ளை வந்து என் கூட இருந்து எல்லாத்தையுமே வந்து ஒவ்வொன்றும் கற்றுக்கும்போது எனக்கு ரொம்பவே நான் இன்னும் நிறைய கற்றுக்கணும், நான் இன்னும் நிறைய அவனுக்கு நிறைய சொல்லித்தரணும்னு சொல்லிட்டு எனக்கு வந்து மனதால் வந்து எனக்கு வந்து நிறைய மோட்டிவேஷன் வருது. அழகாக டிவியில் பாடுற ஒவ்வொரு சாமி பாட்டும் வந்து அவன் கேட்டு என்னுடைய பிள்ளை வந்து அழகாக கேட்டு அது திரும்பி வந்து அவன் பாடுறான். அதுவே வந்து எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஆனால் எப்போவுமே வந்து பிரம்ம முகூர்த்த டைமில் வந்து அழகாக எழுந்து சாமி கும்பிடும்போது நம்ம மனசில் என்ன நினைக்கிறோமோ அது கண்டிப்பாக நிறைவேறும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தைப்பூச நாள், தைப்பூச விரத நாள். அதனால் சேர்த்து நான் தைப்பூசம் 3ஆம் நாள் இன்றைக்கி. அதனால் நான் சேர்ந்து 6 முக சாமிக்கும் நான் சேர்ந்து வந்து மனசார வேண்டிக்கிட்டு நான் வந்து இன்றைக்கி வந்து விளக்கெல்லாம் ஏற்றி வச்சு மனப்பூர்வமாக நானும் என்னுடைய குழந்தையும் அழகாக வந்து சாமி கும்பிட்டோம். எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. இதே மாதிரி நானும் வந்து நல்லா சாமி கும்பிடணும், என் பையனும் வந்து நல்லா சாமி கும்பிடணும். குட்டி குட்டியான அழகழகான ஸ்லோகங்கள்லாம் வந்து அவன் பாடும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் அவன் வந்து எப்படி வந்து பாடினான்னா, டிவியில் வந்து பாட்டு பாடினாங்க, அதை வந்து கேட்டு அவன் வந்து பார்த்திங்கன்னா கூட சேர்ந்து பாடினான். அதுவே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். இன்னும் வந்து ஒரு அம்மாவாக எனக்கு வந்து அவன் இன்னும் நிறைய கற்றுக்கணுன்னு தான் நான் ரொம்ப வந்து ஆசைப்பட்றேன். அதே போல் தான் நான் சாமிக்கிட்ட எனக்கு என்ன நிறைவேறுதல் வேண்டுமோ சொல்லிட்டு நான் சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டு நான் இன்றைக்கி வந்து சாமி கும்பிட ஆரம்பித்தேன். இன்றைக்கி வந்து நல்லபடியாகவே நடந்தது. எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு சாமி கும்பிடும்போது. அது மட்டும் இல்லாத இன்றைக்கி வந்து தைப்பூசம் நாள், விரத நாளில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் நாள். இன்றைக்கி வந்து 3ஆம் நாளில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து நல்லா சாமி முருகரை நல்லா வேண்டிக்கிட்டு நான் எனக்கு
நல்லதே நடக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும், உலகத்தில் இருக்கவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும், என்னுடைய குழந்தைகள் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நான் வேண்டி முடிச்சிட்ட பிறகு காலையிலுடைய வேலைகள் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணேன். எப்பவும் போல் நான் காலையில் வந்து பால் காய வச்சேன். பால் காய வச்சு அதுக்கப்புறம் வந்து டீ போட்டு குடிக்கலான்னு சொல்லிட்டு நான் வந்து டீ போட்டு குடிக்கலான்னு சொல்லிட்டு பால் காய வச்சேன். ஆனால் இன்றைக்கி என் கூட சேர்ந்து பிரம்ம முகூர்த்த டைம்லேயும் எல்லோரும் ஏஞ்சிக்கினாங்க. எழுந்ததுனால நான் எல்லாருக்கும் சேர்ந்து நான் வந்து இன்றைக்கி வந்து டீ போட்டேன். எல்லோரும் சேர்ந்து டீ போட்டு குடிச்சிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி வந்து எங்களை எல்லாருக்குமே நிறைய டைம் கிடச்சிச்சு. ஏன்னா எல்லாருமே சீக்கிரமாக எழுந்ததுனால எங்களுக்கு நிறைய டைம் கிடச்சிச்சு. நல்ல மகிழ்ச்சியாக எல்லோரும் பேசணும். அதே மாதிரி குடும்பத்தில் இருக்கவங்க ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொருத்தவங்களுடைய டைமை வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டு அழகாக நம்ம பேசும்பொழுதோ இல்லை பழகும் பொழுதோ நமக்கு மனது வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, பாசிட்டிவாக இருக்குது. அது வந்து சாமி கும்பிட்ட பிறகு நல்லா பேசும்போது நமக்கு நல்லா பாசிட்டிவாக இருக்குது. இன்றைக்கி வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா இட்லி என்னுடைய பையன்கிட்ட கேட்டேன். என்ன வேணும்னு கேட்டதுக்கு அவன் எப்போவுமே மோஸ்ட்லி இட்லி தோசை அப்படி தான் கேட்பான். எனக்கு இட்லி வடைக்கறி செஞ்சு தாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான். அதனால் நான் வந்து என்னுடைய பையனுக்காகவே நான் இன்றைக்கி வந்து இட்லி வடைக்கறி வந்து செய்ய ஆரம்பித்தேன். மோஸ்ட்லி வந்து ஸ்கூலுக்கு போகிற டைம்லலாம் வந்து நான் ரிஸ்க் எடுக்க மாட்டேன். அவனுக்கு வந்து என்ன பிடிக்குதோ அதை கேட்டு தான் செய்வேன். நாளைக்கு என்ன டிஃபன் பாக்ஸ்க்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு தான் செய்வேன். ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஆஃப் இயர்லி லீவ் விட்டுருக்காங்க. அதனால் வந்து எனக்கு நிறையவே டைம் கிடைக்கும். அவன்கிட்ட கேட்டதுக்கு எனக்கு வடைக்கறி செஞ்சு தாம்மா, நான் நல்லா சாப்பிட்றேன் அப்படின்னு சொன்னதுனால நான் வடைக்கறி செய்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பருப்பு வந்து நான் 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற போட்டுட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா பருப்பு எடுத்துக்கிட்டு கொஞ்சோண்டு பூண்டு, கொஞ்சோண்டு சோம்பு, அப்புறம் கொஞ்சோண்டு இஞ்சி எல்லாத்தையும் போட்டு நான் என்ன பண்ணிட்டேன், ஒன்றும் பாதியமாக நான் வந்து அரைச்சிட்டு இட்லி குக்கரில் நான் என்ன பண்ணிட்டேன், இதுமாரி வடை மாரி தட்டி அழகாக வந்து வேக வைக்கிறதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். ஆனால் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வடை மாரியே வந்து எண்ணெயில் போட்டு எடுத்து வடைக்கறி செய்வாங்க. ஆனால் எனக்கு வந்து ஆயில் நிறைய எனக்கு தேவையில்லை. அதனால் நான் வந்து என்ன பண்ணேன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வேக வைக்கிறதுக்கு கொஞ்சோண்டு எடுத்து வச்சுட்டு கொஞ்சோண்டு பருப்பு மட்டும் எடுத்து தனியாக வச்சுட்டேன். இதுமாதிரி நல்லா ஆவியில் வேக வச்ச உடனே சூப்பராக வெந்து போயிடும். வெந்து போயிட்ட பிறகு நான் என்ன பண்ணேன், ஒரு பேனில் வந்து 2 ஸ்பூன் எண்ணெய், நிறையெல்லாம் எண்ணெய் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கரெக்டாக 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு 2 பட்டை, 2 லவங்கம், ஒரே ஒரு இல்லைன்னா 1 இல்லைன்னா 2 ஏலக்காய் போட்டு வதக்கிக்கணும். நல்லா வதக்கிட்டோடனே அது வந்து நல்லா வெடியும் பாருங்கள், வெடியும். சில டைமில் ஏலக்காய் போடலாம், சில டைமில் ஏலக்காய் போடாமலேயும் இருக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌனிஷாக ஆகிற வரைக்கும், ரொம்ப அதிகமான வெங்காயமே தேவையில்லை. சில டைமில் வந்து நான் ஒரே ஒரு வெங்காயம் ஒரே ஒரு தக்காளி மட்டுமே யூஸ் பண்ணுவேன். ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் குட்டி குட்டியாக 2 வெங்காயம் எடுத்துக்கிட்டேன். அழகாக அதிலே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம், அழகாக இருக்கும், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஒரே ஒரு வெங்காயத்தையுமே போதும், ஒரே ஒரு வெங்காயம் ஒரே ஒரு தக்காளி இருந்தாவே போதும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கரெக்டாக நல்லா தாராளமாக சாப்பிட்லாம். இன்றைக்கி வந்து நான் குட்டி குட்டியாக அழகாக 2 வெங்காயம் எடுத்துட்டேன். இது வந்து நல்லா டீப் ஃப்ரை பண்ணணும். நல்லா டீப் ஃப்ரை பண்ணும்போது நமக்கு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அது கூட நான் கறிவேப்பிலையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டேன். இது மாதிரி பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. நல்லா வெந்த உடனே தான் வந்து செய்ய ஆரம்பிக்கலாம். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெயில் போட்டு எடுப்பாங்க. நிறைய எண்ணெய் சாப்பிட்டா அதில் வந்து நிறைய கொலஸ்ட்ரால் இருக்குமோ சொல்லிட்டு நான் வந்து இப்போதைக்கு எண்ணெயை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணுறது. அதனால் நான் எண்ணெயை கம்மி பண்ணுறதுனால தான் நான் வந்து ஆவியில் வேக வச்சேன் இந்த டைம் வந்து. ஆனால் சில பேர் என்ன பண்ணுறாங்க, இது வடை நம்ம எப்படி செய்யணும் அதேமாரி செஞ்சு வடைக்கறி செய்கிறாங்க. ஆனால் நான் அப்படி செய்கிறது இல்லை. இதுமாதிரி டீப் ஃப்ரை பண்ணிட்டோன்னே கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு வந்து தட்டி போட்டுக்கோங்க. கரெக்டாக நான் வந்து ஒரு பில்லை அளவுக்கு தான் இஞ்சி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஒரு 4 பல் பூண்டு எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான், நிறையெல்லாம் எடுத்துக்க வேணாம். நிறைய எடுத்துக்கிட்டு அது வந்து டேஸ்ட் வந்து மாறிடும். அழகாக வந்து கொஞ்சோண்டு இஞ்சி, கொஞ்சோண்டு வந்து பூண்டு போட்டு அழகாக அதோடைய வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடணும். நல்லா சூப்பராக வந்து வதக்கிட்டோன்னே அது கொஞ்சம் ஒரு நல்லா ப்ரௌன் கலரில் ஆகும். அந்த இஞ்சி பூண்டே வந்து எப்படி இருக்கணும், நல்லா ப்ரௌன் கலரில் ஆகும். நல்லா ப்ரௌன் கலரில் ஆன பிறகு கொஞ்சோண்டு நான் ஒரே ஒரு பெரிய தக்காளி தான் எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெரிய தக்காளி, ஒரே ஒரு தக்காளி, நல்லா பெங்களூர் தக்காளி, நல்லா பெரிய தக்காளி, ஒரே ஒரு தக்காளி தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து உங்களுடைய அளவுக்கு ஏற்ப மாரி எடுத்துக்கோங்க. இதுவும் வந்து தக்காளியும் வந்து நான் நல்லா டீப்பாக ஃப்ரை பண்ணுறேன். அதோடைய கலரே மாறும் பாருங்கள். அப்படி நம்ம ஃப்ரை பண்ணணும், நல்லா டீப்பாக ஃப்ரை பண்ணணும். நல்லா டீப்பாக வந்து வெங்காயமும் தக்காளியும் ஃப்ரை பண்ணால் தான் அதோடைய டேஸ்ட் வந்து மாறும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், நான் வந்து பார்த்திங்கன்னா
1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் கறி மசாலா போடும் 3த்தையும் சேர்த்து ஒன்றா சேர்த்து வதக்கிக்கிறேன். நல்லா இதுமாரி நல்லா வதக்கணும், வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். எனக்கு நல்லா வாசனை போயிட்டு போய் கரெக்டாக 2 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். நீங்கள் வந்து உங்களுடைய தேவைக்கு ஏற்ப கூட நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். எவ்வளோக்கு நீங்கள் தண்ணி வேணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கரெக்டாக 2 டம்ளர் வந்து தண்ணி ஆட் பண்ணேன். தண்ணி ஆட் பண்ணி நல்லா அது கொஞ்சம் நல்லா பபுள்ஸ் அதுமாரி கொதிக்க வச்சுட்டு தேவைக்கு ஏற்ப உப்பு சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. நான் வந்து தேவைக்கு ஏற்ப மாரி உப்பு சேர்த்துக்கிட்ட பிறகு நல்லா கொதிக்க விடுவேன். கொதிக்க வந்த பிறகு இந்த கடைசியாக கொஞ்சோண்டு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்கத்துலேயே வேக வச்சுருக்கேன் பாருங்கள். வேக வச்சுருக்கிற அந்த வடை மாதிரி இருக்குது பாருங்கள், வடகரிக்கு செய்கிறதுக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா கடைசி டைமில் மட்டும் பாதி பாதியாக போடுவேன். ஃபஸ்ட்டு மட்டும் கொஞ்சம் நல்லா பஸ்பமாக வந்து போட்டுருவேன். பஸ்பமாக நல்லா போட்டுட்ட பிறகு கடைசி டைமில் இருக்கிறதெல்லாம் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அந்த வடை இருக்கிற மாதிரியே நல்லா போடுவேன். அப்போ தான் வந்து நல்லா மெல்றதுக்கும் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வந்து இட்லியோ இல்லைன்னா பூரியோ சப்பாத்திக்கு இது எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இட்லி, பூரி, சப்பாத்தி. அப்புறம் வந்து பார்த்தோன்னா ரொம்ப ஆனால் வந்து சாதத்துக்கு வந்து எனக்கு பிடிக்காது. இட்லி, சப்பாத்தி, பூரி, பொங்கலுக்கு கூட அவ்வளோ நல்லாயிருக்கு. பொங்கல்னாவே கொஸ்தி தான். இது வந்து இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி இதுக்கு தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வந்து இதுமாரி நல்லா வந்து உடச்சி விட்டுக்கணும். நல்லா உடச்சி விட்டுட்டு நல்லா அந்த தண்ணியோடு சேர்த்து நல்லா கலரிடணும். நல்லா கலரிட்ட பிறகு நல்லா கொதித்து வரணும். நல்லா இந்த பருப்பெல்லாம் இருக்குது பாருங்கள். இந்த பருப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மசாலா வந்து கூட நல்லா வெந்திருக்கணும். அந்த பருப்பெல்லாம் வந்து நல்லா வந்து அந்த மசாலா வந்து ஜூஸை வந்து நல்லா இழுத்து அந்த டேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த மசாலா டேஸ்ட் வந்து அந்த பருப்பையும் சேர்த்து நம்ம சாப்பிடும்போது அப்பப்பப்பப்பா கமன்னு சூப்பராக இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ஃபஸ்ட்டு வந்து நல்லா கொதித்து வரணும். கொதித்து வந்த பிறகு நான் இங்கே கடைசியாக கொஞ்சோண்டு எடுத்து வச்சுருப்பேன் பாருங்கள் பருப்பு தண்ணி. அந்த பருப்பு அந்த தண்ணியெலாம் சேர்த்து அதில் கரெக்டாக ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணினோடனே கடைசி டைமில் வந்து கொத்தமல்லி தூக்கணும். நல்லா கொதித்து சூப்பராக வரணும். நல்லா கொதித்து சுண்டினோடனே கடைசியாக கொத்தமல்லி தூவினோடனே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து நான் என்ன பண்ணேன்னா இட்லி தான் எனக்கு செய்யலாம். எனக்கு தோசையும் நல்லா அல்டிமேட்டாக சூப்பராக இருக்கும். ஆனால் நான் வந்து என் பையனுக்காக என் பையன் ப்ளஸ் என் குட்டி பாப்பாக்காக வந்து நான் இட்லி செய்கிறேன். ஏன்னா இட்லி தான் டக்குன்னு மிக்ஸியில் அப்படியே ஆட்டி அப்படியே கொடுத்துடலாம், அவ்வளோ சாப்பிட்ருவான்றதுக்காக நான் இட்லி செய்கிறேன். தோசைனா வந்து அவளால் மெல்ல முடியாதுல்ல, ஆனால் நான் வந்து இட்லி செய்கிறேன். இட்லிக்கும் வந்து இந்த குழம்புக்கும் அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். சுட இட்லி செஞ்சு அப்படியே அந்த குழம்பு அப்படியே சுட வச்சு சாப்பிடும்போது அப்பப்பப்பப்பப்பா அதில் டேஸ்ட் இருக்கே அருமையும் இருக்கும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சுட இட்லி செஞ்சு கம்மன்னு என் பையனுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச அந்த வடகரி குருமாவை அப்படியே அழகாக செஞ்சு கொடுத்தாவே அவன் சூப்பராக அவனே சாப்பிட்ருவான். 2 இட்லி இல்லை 3 இட்லி இல்லை, சில டைமில் 4 இட்லி சாப்பிடுவான். சில டைமில் என்ன பண்ணுவான், 2 இட்லி சாப்பிட்டு அடுத்து 1 ஹவர் கழிச்சு இல்லை 1/2 ஹவர் கழிச்சு என்ன பண்ணுவான், எனக்கு திரும்பி இட்லி எனக்கு வடகரி வேணும்னு சொல்லிட்டு அப்படியே சாப்பிடுவான். இதுமாரி ஒரு அழகான பிளேட்டில் கரெக்டான நம்ம தேவைக்கு தகுந்த மாரி இட்லியும் வடகரியும் அப்படியே ஊற்றி அப்படியே வந்து சாப்பிட்டது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதுதான் எங்களுடைய காலையில் டிஃபன். அப்புறம் ஒரு 11 o'clock போல் நான் எப்போவுமே எதனாச்சும் ஒரு ஃப்ரூட் சாப்பிடுவேன். மோஸ்ட்லி வந்து நான் வந்து பப்பாயா தான் வந்து மோஸ்ட்லி சாப்பிடுவேன். ஏன்னா பப்பாயா தான் ரொம்ப வயிற்றுக்கும் நல்லது. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு எல்லாமே நல்லது வந்து பப்பாயா. சில பேர் காலையில் எழுந்தவுடனே கூட சாப்பிடுவாங்க. ஆனால் நான் வந்து 11 o'clock போல் மோஸ்ட்லி நிறைய பப்பாயா யூஸ் பண்ணிப்பேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பனானாவும் யூஸ் பண்ணிப்பேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிள் இதெல்லாம் வந்து என்னுடைய குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்கு கொடுப்பேன். இது வந்து பப்பாயை வந்து சாப்பிட்டா வந்து சாப்பிடாத அப்படின்னு சொல்லிட்டு நான் மோஸ்ட்லி என்னுடைய குட்டி பையன்கிட்ட சொல்லிடுவேன். ஏன்னா அவனும் விருப்பப்பட்டு சாப்பிடுவான். இருந்தாலும் நிறைய சாப்பிடுவான், அதனால் நிறையெல்லாம் சாப்பிடக்கூடாது, சும்மா ஒரு பீஸ் சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். ஆனால் எனக்கு வந்து நான் சாப்பிட்றதுக்கு வந்து பப்பாயா கட் பண்ணிட்டுருக்கேன். நானும் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸும் வந்திருந்தாங்க. அவங்க எல்லாத்துக்கும் சேர்த்து நான் பப்பாயா வந்து கட் பண்ணி கொடுக்கலான்னு சொல்லிட்டு என்னுடைய ஹஸ்பண்டை கட் பண்ண சொன்னேன். அவரும் கட் பண்ணி கொடுத்தாரு. நாங்களும் வந்து கட் பண்ணி நல்லா சாப்பிட்டோம். டேஸ்ட்டாக இருந்துச்சு பழம். ஆனால் பழம் வந்து பார்த்திங்கன்னா நாட்டு பழம் கிடையாது, ஹைப்ரிட் தான். நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்ட பிறகு
நிறைய துணி இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு நல்லா வெயில் காஞ்சிச்சுன்றதுனால வாஷிங் மிஷினில் நல்லா துணியெல்லாம் துவைச்சி முடிச்சிடலாம். துணி துவைச்சிட்டா நமக்கு நல்லா இன்னும் கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும். ஏன்னா இப்போ வந்து அடிக்கடிக்கு மழை வருது இல்லையா? எப்போ மழை வருது, எப்போ வெயில் வருது, எப்போ வந்து பார்த்திங்கன்னா குளிராக இருக்குது அப்படின்னு வந்து நம்மளால் கணிக்கவே முடியல. இன்றைக்கி வந்து நான் மழை வரும்னு பார்த்தேன். பட் ஆனால் மழை வரல. நல்ல வெயில் காஞ்சிச்சு. சரி ஓகே, நல்லா வெயில் காஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்ச உடனே நான் என்ன பண்ணிட்டேன், லிக்விட்லாம் ஊற்றி துணியெல்லாம் காய வச்சுட்டு அழகாக பாத்திரம்லாம் வந்து நல்லா பளபளன்னு சூப்பராக துடைக்க முடிச்சுட்டு என்னுடைய காலையில் வேலைகள் எல்லாமே முடிச்சுட்டேன். எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இதுமாரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் வந்து சாமி கும்பிடுங்க. சாமி கும்பிட்டா கண்டிப்பாக நம்ம நினச்சது கண்டிப்பாக நடக்கும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.